3000 ஆண்டுகளை கடந்தும் உயிரோடு இருக்கும் அதிசயம், காண கிடைக்காத பொக்கிஷம். இந்த ஒரு செடிக்கு எப்படி ஒரு பவரா? இந்த உலகத்தில் எவ்வளவோ அதிசயங்கள் நடக்கிறது. அதனை அறிவியல் சார்ந்து பார்ப்போம், இல்லை என்றால் ஆன்மீகம் சார்ந்து பேசுவோம். ஆனால் இரண்டர கலந்து ஒரு அதிசயம் நிகழ்கிறது என்றால் அது எப்படி சாத்தியம் என்பதுதான் புரியாத புதிராக உள்ளது. இன்றும் இதற்கு விடை தெரியாமல் அனைத்தும் சித்தன் செயல் என இருக்கிறோம். அப்படி ஒரு அதிசயமான ஒரு விஷயம்தான் கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள ஒரு அதிசய செடி உள்ளது. இந்த நவீன உலகில் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்கள் நம் கண் முன்னே உள்ளன. ஆனால் அது பற்றி நம் யாருக்கும் தெரிவதில்லை. அதே போல 3000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு செடி இப்போதும் பூமியில் பசுமையாக இருக்கின்றது. இந்த செடியின் முன் நின்று வழிபட்டால் பக்தர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. அத்தகைய வியத்தகு செடி என்ன மாதிரியான ஆச்சரியங்களை தருகிறது என்பது குறித்து பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் தான் இப்படி ஒரு அதிசய செடி உள்ளது. ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் கரிகாட்டாவில் உள்ள ஸ்ரீ வெங்கடரமண சுவாமி கோவிலின் புனித தலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த செடி இன்னும் பசுமையாக உள்ளது. எந்த பருவமாக இருந்தாலும் சரி, எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, இந்த செடி அப்படியே தான் உள்ளது. இந்த செடி ஏன் எப்போதும் பசுமையாக உள்ளது என்பதற்கு ஒரு கதை உள்ளதாக அவ்வூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த செடியில் புருகு மகரிஷி ஐக்கியம் ஆனதாக புராணங்கள் கூறுகின்றன. புனித நூல்களின்படி பசுமையான தாவரத்தின் கதை திரிதோ யுகத்திற்கு செல்கிறது. அங்கு ஒரு புகழ்பெற்ற முனிவரான புருகு மகரிஷி கரிகாட்டாவில் வடக்கு காவேரி, தட்சிண காவேரி மற்றும் லோக் பவானி நதிகளின் கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது இறைவன் ஸ்ரீமன் நாராயணன் நிழல் வடிவில் தோன்றினார். பிறகு இந்த கரிகாட்டாவில் இறைவனின் திருப்பணிகளை தொடர இத்தலத்தில் உள்ள சஞ்சீவினி செடியில் ஐக்கியம் ஆனதாக புராணங்கள் கூறுகின்றன. மாண்டியா மாவட்டத்தில் உள்ள இத்தலத்தில் இருக்கும் இந்த செடியை மக்கள் நித்திய சஞ்சீவினி, ஆத்மா சஞ்சீவினி அல்லது புருகு மகரிஷி சஞ்சீவினி என்று அழைக்கின்றனர். மேலும் புருகு மகரிஷிகள் இன்றும் இங்கு இறைவனுக்கு தினமும் பூஜைகள் செய்வதாக நம்பப்படுகிறது. இந்த செடியின் முன் நின்று பக்தர்கள் ஏதேனும் வேண்டுதல்கள் செய்தால் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது இங்குள்ள மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த செடியின் நீண்ட ஆயுளானது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்கிறது. ஒரு சில நேரங்களில் இந்த செடி வாடி வதங்கினாலும் மீண்டும் உயிர் பெறுகிறது என்று அங்குள்ள அர்ச்சகர்கள் கூறுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் சரி, 3000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த ஒரு செடி இன்றும் செழிப்போடு இருக்கிறது என்றால் நம்மால் நம்ப முடியவில்லை. இந்த சஞ்சீவினி செடியை அனைவரும் ஒரு முறையேனும் சென்று பார்த்து அதனிடம் தங்கள் வரத்தை வைத்துவிட்டு வாருங்கள். அனைத்து காரியங்களும் நலமாக அமையும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.